சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொல்றத கேளு, அவங்க போய் பாத்துட்டு போட்டோம். நீங்க சும்மா இருங்கப்பா. பகைய மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இறக்கமே இல்லாம நடந்துகிட்டதுனாலதான் இப்ப பாட்டி உசுருக்கே போராடிட்டு இருக்கு. இத நீங்க மறந்துட்டு பெருந்தன்மையா நடந்துக்கலாம். ஆனா என்னால அப்படி முடியாது. பொன்னி, நான் சொல்றத கேளுதா. பெரிய மாமா, பொன்னி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கெல்லாம் ஆரம்பமே இவங்க தானே. இப்ப முடிவையும் கண்ணால பாக்கணும்னு வந்திருக்காங்களா? அதுக்கு இவங்கள போய் உள்ள விட சொல்றீங்களே. பொன்னி, இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சின்ராஸோட தங்கச்சியா இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி தானே ராஜபாண்டியோட பொண்டாட்டியா நெஞ்சு நிமித்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போன. இப்ப என்ன உனக்கு பெருசா அப்பா மேல அக்கறை வந்துருச்சு? இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காம தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுவல. யாரு பிடிச்ச வெளியில தலை சொல்றீங்க? ஒன்னதான் இது அண்ணன் விடு, நான் உள்ள போவேன். என்ன மீறி போயிடுவியா உள்ள? நீ இந்த வீட்டுக்கு வரதான் என் பிரச்சனை. வெளியே போ. பொன்னி, பொன்னி, ஒரே ஒரு தடவை அப்ப பாத்துட்டு போயிடுறோம். அதுக்கு மட்டும் எங்களை உள்ள விடு. அவனு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ இல்ல, பாட்டிக்கு ஏதாவது ஆனா கூட நீங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்க்க முடியாது. இந்த வீடு சுடுகாடா மாறாம இருக்கணும்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. பொன்னி, பொன்னி, பெத்தவள பாக்குறத தடுத்து பாவத்தை சேர்க்காதமா. அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியும்பா. நீங்க உள்ள போங்க. உள்ள போங்க. வாங்க மாமா, போங்க வாங்க போங்க. பொன்னி, ஒரு தடவை நாங்க சொல்றதை கேளு. பொன்னி, பொன்னி, அத்தை அழாத. அப்பதாக்கு எதுவும் ஆகாது. நம்ம கும்பிடுற சாமி நம்ம அப்பதாவை கைவிடாது. நில்லுங்க, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். நாங்க ராஜபாண்டிய ஜாமீன்ல எடுக்கிறத பத்தி விசாரிக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்களே என் கூட வாங்க. வா, போங்க. சார், இன்ஸ்பெக்டர் சார், எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? இங்கேயே உட்கார வச்சிருக்கீங்க சார். உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க, சட்ட ரீதியாக பண்ணுங்க. சட்டத்தை பற்றி நீ எனக்கு சொல்லி தெரியா? என்ன செய்யணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வாயை மூடிட்டு பேசாமல் நில்றா. சார், அங்கேருந்து மரியாதை வந்தால் தான் இங்கேருந்தும் மரியாதை வரும். உனக்கெல்லாம் எதுக்கடா மரியாதை? ரோட்ல அடிச்சுக்கிற அக்யூஸ்ட் பசங்க நீங்க. உனக்கு நான் மரியாதை தரணுமா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கிற நேர்மையான போலீஸ் அதிகாரிடா நான். இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் உங்களால இந்த ஊருக்கும் உங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் உன்னை ஏன் கண்ட்ரோல்ல ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கேன். அதுக்கு என்கிட்ட மேல் அதிகாரியோட ஆர்டரும் இருக்குது, வாரண்ட்டும் இருக்குது. அதனால ஒன்னெல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இந்த திருடனுக்கு தேல் கொட்டினா வாய மூடிக்கிட்டு சும்மா இருப்பான்ல, அதே மாதிரி மூடிட்டு இருங்க வாய.
ஆ, ஐயோ இந்த வீரசிங்கம் பையன்கிட்ட நம்ம மாட்டினோம், தோப்பக்காரனும் போட வச்சே நம்ம முட்டியை உடைச்சிடுவான். அவன்கிட்ட போய் நம்ம சிக்காம பார்த்து சூதானமா நடந்துக்கணும். அண்ணே வாண்ணே. மாமா அண்ணே என்னடா அங்கேயே நிக்கிற? வாண்ணே. அது ஒன்றும் இல்லை கோமே, இங்கே டேக்ஸில் வந்தேன்னா வயிறு நம்ம கட்ட முட்டான்னு. நான் கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோமா? ஐயா பெரிய மனுஷா. ஆ? ஐயோ இவன் கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா கரெக்டாக நம்மளை பார்த்து கூப்பிடுறானே. சும்மா ஜாலியா வாங்க. ஆ, ஆ, அட வாங்கங்கிற. வாண்ணே. ஆ. சார், என் அண்ணனை பார்த்து நான் பேசணும். வா மருமவனே. அண்ணே, நீங்க ஏன் சார் நிக்கிறீங்க? உட்காருங்க. தேங்க்யூ சார். மௌனே. ஐயா எங்க பொண்ணையை கொலை செய்யணும்னு ஆளெல்லாம் அனுப்பல. என்ன நானும் உன் மாப்பிள்ளையும் நாங்க யாருமே பண்ணல. என்ன பொண்ணு அதை நம்ப மாட்டேங்கிறான். நாங்க எவ்வளவு சொன்னாலும் பொண்ணு அதை கேட்கிற மனநிலைமையில இல்ல. நான் என்னென்ன பண்ணுவேன்? அதெல்லாம் விடு குட்டிமா. புலிக்குட்டி எப்படி இருக்காப்புல? நல்லா இருக்கு. புலிக்குட்டி கண்ணு முழிச்சிருச்சு. நாங்க பண்ணலன்னு புலிக்குட்டி எங்களை நம்பல. ஐயா ராஜபாண்டி. மோ அழாதம்மா. எதுவும் பிரச்சனைலாம் இல்லம்மா, நீ ஏமா அழுதுங்கிற? ஐயா ஏரியா. ஐயா சின்ராசு. மருமவனே, உன் பொண்டாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் உன்னை விட சின்ராஸ் தான் முக்கியம். அங்க பாரு. இங்கேயும் வந்து கொளுத்துற வேலையை ஆரம்பிக்காத, கொம்முன்னு இருந்துரு. இல்ல மருமவனே, நீ தைரியமா இரு. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்ல வந்தேன்.